Hello everyone, welcome to our channel. Today cooking video la chappathi தொட்டு சாப்பிடுற வெங்காய தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நீங்க வெளியில டிராவல் பண்றதுக்கு போகும்போது இந்த தொக்கு செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3த்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை எடுத்து வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் தேவைப்படும் இந்த டிஷ்க்கு. ஆயில் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். உளுத்தம்பருப்பு செவந்ததும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். அதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளி நல்லா வதங்கி வரும்போது உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போவே உப்பு சேர்த்துட்டோன்னா இன்னும் நல்லா நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நீங்கள் செய்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதோட சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த டிஷ்க்கு வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். A few moments later. வெந்ததும் நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இனிமேல் மூடி போட்டு மூட வேண்டாம். சிம்மிலே வச்சுருந்தோன்னா நமக்கு ஆயில் பிரிஞ்சு மேலே மிதந்து வரும். எங்கள் அம்மா செஞ்ச டேஸ்டியான வெங்காய தக்காளி தொக்கு ரெடி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்ச ரெசிபி. இந்த டிஷ்ஷை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம். நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.